பிரதமர் மோடி அவர்கள் நேத்து தமிழகம் வந்திருந்தார். பிரதமர் மோடி அவர்களோட இந்த விசிட்டை பொறுத்தளவுல பெரிய ஒரு அரசியல் ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விசிட்டாவும் இது பார்க்கப்படுது. ஸோ அது சம்பந்தமான நிறைய செய்திகளும் வந்துட்டு இருக்கு. அந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் நம்முடன் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். தொழிலதிபர் உபாசனா ஹைதராபாத் ஐஐடிக்கு போறாங்க. அப்பொழுது மாணவர்களை மீட் பண்றாங்க. அப்போ அவங்க ஒரு விஷயத்த பாக்குறதா சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இப்போ யாரு திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை மாணவர்கள் கிட்ட வைக்கிறாங்க. மாணவர்கள் வந்து பெண்களை விட ஆண்கள் அதிகமாக கை தூக்கி நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வெளிப்படுத்துறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆண்களை விட பெண்கள் வந்து ரொம்ப கெரியர் ஃபோக்கஸா இருக்காங்க. கெரியரை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்றாங்க. ஆனா ஆண்கள் அப்படி கிடையாது. திருமணம், குழந்தை அப்படின்றத ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய எக்ஸ்தலத்துல ஒரு வீடியோவையும் ஒரு பதிவையும் போட்டிருக்காங்க. இதை வந்து கோட்வீட் பண்ணி இன்னொரு தொழிலதிபர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் இன்னொரு விஷயத்த நேர்மாறான இந்த விஷயத்துக்கு நேர்மாறான ஒரு விஷயத்த வந்து போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பசங்க எல்லாம் பார்க்கும்பொழுது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க 20 வயசுலயே வந்து திருமணம் பண்ணி குழந்தை பெற்றுக்குங்க அப்படின்றத நான் வந்து சின்ன பசங்களுக்கு நான் அட்வைஸா சொல்றேன் அப்படின்றத அவரு இந்த விஷயத்த வந்து கோட் ட்வீட் பண்ணி சொல்றாரு. ஸோ ரெண்டு கான்ட்ராடிக்டான ஒரு விஷயம். இங்க ஒரு பக்கம், இது அப்படியே ஆப்போசிட்டா இன்னொரு பக்கம் நிக்குது. எப்படி பாக்குறீங்க இந்த ரெண்டு விஷயத்தையும்? முதல்ல ஆடியன்ஸ் வந்து தொடர்ந்து நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபியூச்சர்லயும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொருத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதனால கேஷுவலாக எடுத்துக்காதீங்க. சீரியஸாக பார்த்து கடமையை பண்ணிருங்க. அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உபாசனா அவர்கள் ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் ஒன்று போடுறாங்க. அதுக்கு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் பதில் கொடுக்குறாரு. ஸோ இப்போ பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவில் அந்த போஸ்ட் பார்த்தோம்னா பெரிய ஒரு வைரல் போஸ்ட்டாக அது மாறி இருக்கு. உபாசனா அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, when I asked how many of you want to get married, more men raised their hands than women. The women seem far more career focused. This is the new progressive India அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில, ஹைதராபாத் ஐஐடியில் அவங்க பேசுறாங்க. பேசும்போது இந்த விஷயத்த கேட்குறாங்க, நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கும்போது பெண்கள் நிறைய பேர் கை தூக்கல, ஆண்கள் நிறைய பேர் கை தூக்குறாங்க. ஸோ அது வந்து உமன் நல்லா கெரியர் ஃபோக்கஸ்டா இருக்காங்க. அது போக இது ப்ரோக்ரஸிவ் இந்தியாவை காட்டுது அப்படின்ற மாதிரியும் அவங்க பேசுறாங்க. வேம்பு அவர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, I advise young entrepreneurs I meet, both men and women, to marry and have kids in their 20s and not keep postponing it அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. ஸோ எக்ஸாக்ட் ஆப்போசிட் விஷயத்தை அவர் சொல்றாரு. இது ஒரு நல்ல விஷயம். என்னன்னா, ஒரு பெரிய ஒரு கருத்து மோதல் நடக்குது. உபாசனா ஒரு கருத்தை சொல்றாங்க, அதுக்கு நேர் ஆப்போசிட்டான ஒரு விஷயத்த ஸ்ரீதர் வேம்பு சொல்றாரு. ஒரு ஹெல்தியான ஒரு கருத்து மோதல் நடக்குது. ஸோ அதை வச்சு எல்லாருமே இப்ப சோசியல் மீடியால நிறைய விவாதங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா இதுல சிக்கல் என்னன்னா, ரெண்டு பேரும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமா இருக்காங்க. ஒரு சைட்ல பார்த்தா உபாசனா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் போறாங்க, ஸ்ரீதர் வேம்பு எக்ஸ்ட்ரீம் ரைட் போறாரு. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய பிசினஸ் மேன்லாம் மோஸ்ட்லி குவைட்டா இருப்பாங்க. அவங்க வியாபாரத்தை பத்தி பேசுவாங்க, பாசிட்டிவா ஏதாவது ட்வீட் போடுவாங்க, யூஸ்வலா கான்ட்ரவர்சிக்குள்ளே இறங்க மாட்டாங்க. ஆனா இப்ப அமெரிக்கன் ஸ்டைல்ல நம்ம ஊர்லயும் பார்த்தோம்னா அது நடக்க ஆரம்பிக்குது ஸ்லோவா. ஒரு விதமான ஐடியாலஜி சார்ந்த டிஸ்கஷன்ஸுக்குள்ள பிசினஸ் மேனும் ஸ்லோவா என்டர் ஆகுறாங்க. இலான் மஸ்க் ஸ்டைல்ல அப்படியே லைட்டா நம்ம ஸ்ரீதர் வேம்புலாம் என்டர் ஆகுறாரு. இவங்க ஒரு லெப்டிஸ்ட் டோன்ல இவங்க பேசுறாங்க, ஸ்ரீதர் வேம்பு ஒரு ரைட்டிஸ்ட் டோன்ல அவரு பேசுறாரு. டைரக்டா பார்த்தா பொலிட்டிக்கலா இல்லாம மாதிரி தெரிந்தா, இது பொலிட்டிக்ஸ் இல்லாதது மாதிரி தெரிந்தாலும் அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸை க்ளோஸா பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் அண்டர்டோன் லைட்டா இருக்கு. ஸோ வலதுசாரிகள்லாம் ஸ்ரீதர் வேம்புவை சப்போர்ட் பண்றாங்க, ப்ரோக்ரஸிவான இடதுசாரிகள்லாம் உபாசனாவை சப்போர்ட் பண்றாங்க. ஸோ ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்டோன் பார்த்தோம்னா அதுல இருக்கு. ஆனா அதுல சிக்கல் என்னன்னா, ரெண்டு பேரோட ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம அப்படியே ஏத்துக்க முடியாது. ரெண்டும் பார்த்தோம்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீமா இருக்கு. அதுதான் இங்க சிக்கலா இருக்கு. இப்போ உபாசனா சொல்ற விஷயத்துல இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க திருமணம் அப்படின்றத ஒரு அன்ப்ரோக்ரஸிவான ஒரு விஷயமா பாக்குறாங்க. ஸோ நான் அந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கு போறேன், ஐஐடி ஹைதராபாத்துக்கு போறேன், அங்க நான் கேட்கிறேன், ஆண்கள் நிறைய பேர் கை தூக்குறாங்க திருமணம் பண்ணணும்னு. அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன கன்க்ளூஷனுக்கு வராங்க? ஸோ நிறைய பேர் ஆண்கள் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறதால அவங்க பெண்களோட கெரியர் ஃபோக்கஸ்டா இல்லைன்றாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி யாரு கெரியர்ல ஃபோக்கஸ்டா இருக்காங்க இல்லைன்றதை அவங்க கன்க்ளூட் பண்றாங்க, ஒரு முடிவுக்கு வராங்க.
மூணாவது என்ன பண்றாங்கன்னா திஸ் இஸ் த நியூ ப்ரோக்ரஸிவ் இந்தியான்னு சொல்றாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுல திருமணம் பண்ண விருப்பம் இல்லாம இருக்கிறது ப்ரோக்ரஸிவ் இந்தியான்னு பாக்குறாங்க. ஸோ இப்போ திருமணம் பண்ண விரும்புறதுன்றத நாட் சோ ப்ரோக்ரஸிவ்னு பாக்குறாங்க. சின்ன வயசுலேயே திருமணம் பண்ண விரும்புறத நாட் சோ ப்ரோக்ரஸிவ்னு பாக்குறாங்க. இதுல ஒரு சிக்கல் இருக்குன்னு பாக்குறேன். இப்ப பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் எடுத்துப்போம். இலான் மஸ்க் எடுத்துப்போம். 27, 28 வயசுல அவர் கல்யாணம் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு இலான் மஸ்க்கு 10 குழந்தைங்களுக்கு மேல இருக்காங்க. 14, 15 கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய குழந்தைகள் இலான் மஸ்க்கு. ரெண்டாவது அதே மாதிரி ஹென்ரி ஃபோர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டாரு. அதே போல இவரு வாரன் பஃபெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரும் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டார். சார்லி மங்கர் தெரியல, பட் அவரு கூட சின்ன வயசுலேயே பண்ணாருன்னு தான் நினைக்கிறேன். வாரன் பஃபெட் ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டார். ஸோ அப்போ இவங்க எல்லாம் ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்றாங்க. பட் இருந்தாலும் கெரியர் ஃபோக்கஸாக தான் இருந்திருக்கணும். அவங்க உலகத்திலே மிகப்பெரிய ஜாம்பவான்கள், அவங்களாம் பெரிய பிஸ்னஸ்மேன். ஸோ அப்படி இருக்கும்போது கெரியர் ஃபோக்கஸ்டாக தான் இருந்திருக்கணும். ஸோ சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்றது நீங்க கெரியர் ஃபோக்கஸ்டா இல்லைன்றதை காட்டுற விஷயம் கிடையாது. நீங்க சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணியும் கெரியர் ஃபோக்கஸ்டா இருக்கலாம். மேபி நீங்க இப்படி சொல்லலாம், பெண்களை பொறுத்தளவுல ஒரு திருமணம்னு வரும்போது அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வரும். திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்று ரெஸ்பான்சிபிலிட்டி வருது, ரெண்டாவது குழந்தைலாம் பெற்றுக்கும் போது பிசிக்கலா நிறைய பிரச்சனைகள் வருது. அப்புறம் நீங்க ஏறக்குறைய ஒரு 1.5 வருஷம் ஒர்க் பண்ண முடியாது, பிரெக்னெண்டா இருக்கும் போதும் ஒர்க் பண்ண முடியாது, அதுக்கப்புறமும் உங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படும். ஸோ அந்த வகையில கெரியருக்கு அது பெரிய ஒரு டேமேஜா அமையும். ஸோ பெண்களை பொறுத்தளவுல கொஞ்சம் மேபி தள்ளி போடுறது பெட்டரா இருக்கலாம் அப்படின்ற ஆங்கிள் நீங்க பேசியிருக்கலாம். பட் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆண்களையும் பெண்களையும் கம்பேர் பண்றீங்க. ஆண்களை விட பெண்கள் ஃபோக்கஸ்டா இருக்காங்கன்னு சொல்றீங்க. கேட்டா இவங்கெல்லாம் திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கன்க்ளூஷன்ஸுக்குலாம் நீங்க வரீங்க. ஸோ அது தவறான கன்க்ளூஷன் பாக்குறேன். ஈவன் அந்த காலேஜ்ல நடந்த விஷயமும் என்னன்னா, ஆண்கள் ஏன் நிறைய பேர் கை தூக்குறாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இலான் மஸ்கை பொறுத்தளவுல கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. குழந்தைகளை ஒய்ஃப் பார்த்துப்பாங்க. ஆனா பெண்களுக்கு அந்த சிக்கல் இருக்கு. ஸோ அதனால பெண்கள் நிறைய பேர் கை தூக்கல, ஆண்கள் நிறைய பேர் கை தூக்குறாங்க. இது இங்க மட்டும் கிடையாது, நீங்க ஜென்ரலா கேட்டாலுமே பெண்கள் எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்கும். திருமணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. கொஞ்சம் தயக்கமாவும் சொல்லுவாங்க, திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஓப்பனா. அதை ஓப்பனா சொல்ல கொஞ்சம் தயங்குவாங்க. பட் அது இங்க அப்ளை ஆகுமான்னு தெரியல. அது நீங்க சொல்றது கரெக்ட். அவங்க கொஞ்சம் இந்த திருமணம் பண்றதுல எனக்கு ஆர்வம் இருக்குன்றது ரொம்ப காட்டிக்க மாட்டாங்க. அது ஒரு கொஞ்சம் அது ஷையா ஃபீல் பண்ணுவாங்கன்னு வச்சுப்போமே. ஆனா இது ஒரு கார்பரேட் செட்டிங் நினைக்கிறேன். இல்லையா, ஐஐடி ஹைதராபாத்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய கார்பரேட் ஆஸ்பிரேஷன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. பட் மேபி அது கொஞ்சம் அங்க அப்ளை ஆயிருக்கலாம். பட் அது ஒண்ணு. ரெண்டாவது, பெண்களுக்கு நிறைய சிக்கல்களும் இருக்கு. ரொம்ப ஓவரா கெரியர் ஃபோக்கஸ்டா இருக்கும்போது சில சிக்கல்களும் இருக்கு மேரேஜ்ல. ஸோ அதனால ஆண்கள் நிறைய பேர் கை தூக்குவாங்க, பெண்கள் கொஞ்சம் டிஃபென்சிவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன ஃபேக்டரும் இருக்கு, இந்த ஃபேக்டருமே இருக்கு. இது ரெண்டுமே அங்க இருக்கு. பட் இவங்க அதை தவறா ரீட் பண்றாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, அது ஏதோ பிற்போக்கான விஷயம் மாதிரியும் அதை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது ப்ரோக்ரஸிவான விஷயமா பாக்குறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறத பிற்போக்கான ஒரு விஷயமா பாக்குறாங்க. அதான் சொல்றாங்க இல்லையா. ஸோ திஸ் இஸ் த நியூ ப்ரோக்ரஸிவ் இந்தியான்றாங்க. ஆனா அவங்க கல்யாணம் பண்ணது ராம் சரண். ஓகே, அது என்ன 28ல தானே பண்ணிருக்காங்க. பட் அவங்க கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அவங்க கொஞ்சம் லேட்டா பண்ணா பெட்டர் அப்படின்ற அந்த விஷயத்த சொல்றாங்க. மேரேஜ் ஃபோக்கஸ்டா இருக்காதீங்க அப்படின்ற ஆங்கிள் அவங்க பேசுறாங்க. ஸோ அங்கதான் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ப்ரோக்ரஸை இதுக்குள்ள கொண்டு வரீங்க. அடுத்தது வேம்பு என்ன பண்றாருன்னா அவரோட ஐடியாலஜி அதுக்குள்ள கொண்டு வர்றாரு. ஸோ இவங்க இதுதான் ப்ரோக்ரஸ்ன்றாங்க, ப்ரோக்ரஸிவ்னஸ்ன்றாங்க. வேம்பு எடுத்தது என்ன பண்றாருன்னா டெமோகிராஃபிக் டியூட்டி டு சொசைட்டி அண்ட் ஆங்சிஸ்டர்ஸ்ன்றார். ஸோ நீங்க நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிறது உங்களோட டெமோகிராஃபிக் டியூட்டின்றார். அப்பதான் நம்மளோட இனப்பெருக்கம்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. அது அப்புறம் டெமோகிராஃபிக் டியூட்டி டு சொசைட்டி அண்ட் ஆங்சிஸ்டர்ஸ்ன்றார். உங்களோட மூதாதையர்களுக்கும் நீங்க பண்ணக்கூடிய நியாயமான விஷயம் அதுவாக தான் இருக்கும்ன்றார். அங்கதான் சிக்கல் வருது. இப்ப 2 பேர் சொல்றதுலயுமே சில நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா இந்த ஒரு இடத்துல பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம்ல போறாங்க. நம்ம ஆங்சிஸ்டர்ஸை மனசுல வச்சோ, நம்மளோட டெமோகிராஃபிக் டியூட்டிஸை மனசுல வச்சோலாம் நம்ம குழந்தை பெற்றுக்க முடியாது. இப்ப ஸ்டாலின் அவர்கள் ரீசன் சொன்னார்ல, தமிழ்நாட்டுல பாப்புலேஷன் குறைஞ்சிட்டு இருக்கு, அதனால நமக்கு ரெப்ரசன்டேஷன்லாம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நிறைய குழந்தை பெற்றுக்குங்க. பொலிட்டிக்கலா உங்களுக்கு ஏதாவது தேவை தான் நிறைய குழந்தை பெற்றுக்க முடியுமா? எனக்கு பர்சனலா 1008 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் குழந்தை பெற்றுக்க முடியும். உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ண முடியுமா? அதே மாதிரி டெமோகிராஃபிக் டியூட்டி எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒருத்தன் குழந்தை பெற்றுக்க முடியுமா? ஒருத்தன் குழந்தை பெற்றுக்கிறான்னா நல்லா எனக்கு வளர்க்க முடியுமா? அந்த 4 குழந்தை இருக்குன்னா 4 குழந்தையும் வளர்க்கறதுக்கான ரிசோர்ஸ் என்கிட்ட இருக்குமா? இதெல்லாம் பார்த்துதான் நான் பண்ண முடியும்.
நீங்க தேசத்தை வளர்ப்போம், நிறைய குழந்தைகள் பெற்றுக்கோங்கன்னா எப்படி பெற்றுக்க முடியும்? அப்புறம் நிறைய குழந்தைய பெற்று சரியா வளர்க்க முடியலன்னா மோசமான ஃபியூச்சர் சிட்டிசன்ஸ் எல்லாம் நம்ம உருவாக்குவோம். அது எவ்வளவு பெரிய தவறா இருக்கும். நாட்ஜிஸ் இது பண்ணாங்க. நாட்ஜிஸ் கிட்ட பார்த்தோம்னா ஒரு கல்ச்சர் இருந்தது. நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிறது ஒரு ப்ரௌடான விஷயமா பார்த்தாங்க. ஸோ பெண்களை பொறுத்தளவில் ஏறக்குறைய ஒரு சைல்ட் பேரிங் மிஷின்ஸை தான் பார்த்தாங்க. ஒரு இயந்திரங்கள் தான், குழந்தை பெற்று தரக்கூடிய ஒரு இயந்திரங்களை தான் பார்த்தாங்க. அதனால நிறைய முக்கியமான நாட்ஜி லீடர்ஸ்க்குலாம் நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. ரைன்ஹார்ட் ஹைட்ரிக் பார்த்தோம்னா 3 குழந்தைகள் நினைக்கிறேன். அப்புறம் கோபல்ஸுக்கு 6 தெரியும். கடைசியில் எல்லாருமே நிறைய பேர் 5 பேர் இறந்தாங்க கடைசியில். அதே மாதிரி மார்டின் போர்மேன் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ஹிட்லரோட செக்ரட்டரி. முக்கியமான ஒரு ஆள். அதுவும் குறிப்பாக கடைசி காலகட்டங்களில் ரொம்ப ஹிட்லர் க்ளோஸாக இருந்த ஒரு ஆள். அவருக்கும் பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு மார்டின் போர்மேனுக்கும் நிறைய குழந்தைகள். இது வந்து நார்மலா நாட்ஜிக்குள்ள நடக்கக்கூடிய இந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாத்துலயுமே குழந்தைகள் நிறைய பெத்துக்கிறதுன்றது அவங்களோட அந்த ஆண்மையை காட்டக்கூடிய ஒரு விஷயமா அவங்க பார்த்தாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. ஹிட்லருக்கும் ஏகப்பட்ட தியரிஸ் இருந்தது, நிறைய முட்டாள்தனமான தியரிஸும் கூட. அவர் ஏன் நிறைய குழந்தைகள் பெத்துக்கணும்னு அவர் நினைச்சாருன்னா, ஜெர்மனி பயங்கரமா எக்ஸ்பேண்ட் ஆகணும்னு நினைச்சார். ஸோ ஜெர்மனி நிறைய எக்ஸ்பேண்ட் ஆக நாளைக்கு ஜெர்மன்ஸ் நிறைய நாடுகளுக்கெல்லாம் போக வேண்டிய தேவை இருக்கும், காலனைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். ஸோ அதுக்கு நமக்கு நிறைய பாப்புலேஷன் தேவை அப்படின்ற மாதிரி நினைச்சாரு. நிறைய போர்கள் சண்டை போட வேண்டியிருக்கும். அதெல்லாம் அவரோட தியரி. ரெகுலரா நம்ம போர்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், ஒரு 20 இயர்ஸ் ஒருக்கா போட்டுட்டே இருக்கணும், அப்பதான் நம்ம எனர்ஜெட்டிக்கா இருப்போம். ஸோ அதுக்கெல்லாம் பாப்புலேஷன் வேணும்னு அவரு நினைச்சார். ஸோ அவர் என்ன பண்றாரு, குழந்தை பெற்றுக்கிறது பர்சனல் விஷயம். அதுக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க, தேச நலனை உள்ள கொண்டு வராங்க. ஸோ நீ நிறைய குழந்தை பெற்றுக்கிட்டாதான் நாட்டுக்கு நல்லதுன்ற மாதிரி கொண்டு வருது. ஸோ அந்த ஆங்கிள் கொண்டு வருது, அது ஒரு எக்ஸ்ட்ரீம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு இவங்க போறாங்க. நீங்க கல்யாணம் பண்ண விருப்பப்படுறது, சீக்கிரமா கல்யாணம் பண்ண விருப்பப்படுறது, இதெல்லாம் ரொம்ப பிற்போக்குத்தனமான விஷயங்கள், அதெல்லாம் ப்ரொக்ரெசிவான விஷயம் இல்லை அப்படின்னு இவங்க சொல்றாங்க. உபாசனா. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா 2 எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது. பட் சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, அது ஒரு பர்சனல் சாய்ஸ், ஒரு இண்டிவிஜுவலோட பர்சனல் சாய்ஸ். உங்களுக்கு கெரியர் தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு இருக்குது, அது உங்க விருப்பம். கல்யாணம் பண்ணிக்காதீங்க, பண்ணாம கூட இருக்கலாம், நீங்க லேட்டா பண்ணலாம், சீக்கிரம் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம், அது உங்களோட பர்சனல் சாய்ஸ், அதுல எந்த சிக்கலுமே கிடையாது. ஆனா அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா மாத்தி இந்த விஷயங்கள்லாம் பண்றதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. 20ஸ்லயே பண்ணலாம் அப்படின்ற பண்ணலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதுல என்ன தப்பு இருக்கு? அதான் நான் சொன்ன மாதிரி துருபாய் அம்பானி நம்ம ஆள், நமக்கு எல்லாம் தெரியும். 2022 மேபி கல்யாணம் பண்ணிருப்பாரு. அவரு பணக்காரர்கள் பண்ணலாம், ஏழைகள் பண்ணி அதை சமாளிக்க. துருபாய் அம்பானி என்ன பணக்காரர், சாதாரண ஆள் தானே. இலான் மஸ்க் சாதாரணமா மேல வந்தவர் தானே. அவரு ஒரு சுமையா பார்க்கலையே அத. இப்போ ஒரு பெண்ணுக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்குன்னு தோணுச்சுன்னா பண்ணாதீங்க. பட் நான் எப்பவுமே எப்படி பாக்குறதுனா, நான் என் லைஃப்ல பார்த்தது, நான் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா பெரிய கான்பிடென்டான ஆள் கிடையாது. ஸோ நான் கல்யாணத்தை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹெஸ்டண்டா தான் இருந்தது. கல்யாணம் குழந்தைலாம் ரொம்ப அக்ரெசிவா அதை அப்ரோச் பண்ணல. ஆனா சில யங்ஸ்டர்ஸ் நான் பார்த்திருக்கேன், சின்ன வயசுல அக்ரெசிவா இருப்பாங்க. காலேஜ்லேயே லவ் பண்ணுவான், 22 வயசுல கல்யாணமும் பண்ணுவான், அதுக்கப்புறம் ஒர்க்கும் பண்ணியிருக்கான், நல்லா சாலிடா ஒர்க்கும் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி நார்த் இந்தியன்ஸ் அதை நிறைய பார்த்திருக்கேன். அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரகிள் இருக்கும்ல, நம்ம ஸ்ட்ரகிள் 35ல ஆரம்பிக்கும். நம்ம ஆளு 32ல கல்யாணம் பண்ணி அப்ப 35ல ஸ்ட்ரகிள் இதெல்லாம் ஆரம்பிக்கும். அவன் இந்த ஃபேஸ் எல்லாம் ஒரு 27க்குள்ள முடிச்சிருவான் எல்லாத்தையும். ஆனா நீங்க மேரேஜ் அப்படி பார்க்கணுமா எனக்கு தெரியல. ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு அப்ரோச் இருக்கும். அவங்க மேரேஜை மேபி வேற மாதிரி அப்ரோச் பண்ணலாம், அதை பத்திலாம் நான் கேட்கல, அது உங்க இஷ்டம். ஆனா நிறைய பேருக்கு சின்ன வயசு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க, சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணியும் அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. துருபாய் அம்பானி அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஃபோர்ட் அந்த மாதிரி தான். அவர் சாதாரண ஆள் தான், அவரு கஷ்டப்பட்டு தான் அவர்லாம் மேல உழைச்சுதானே மேல வந்தாரு. இன்னைக்கான சூழல் அது ஓகேவா இருக்குமா? பசங்க 20 வயசுல காலேஜ் முடிக்கிறாங்க, 22 வயசுல காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே என்ன பண்றதுன்னு தெரியாம சிலர் முடிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எங்க போனோம், என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நம்ம ஸ்கில்டா இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவனை முதல்ல சஸ்டெயின் பண்ணிக்கவே கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது ஃபேமிலி, குழந்தை அடுத்து இருக்கும்போது ஒரு சொசைட்டியான ஒரு ஆரோக்கியமான ஒரு சொசைட்டி இது உருவாக்குமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சின்ன பசங்க எல்லாம் கல்யாணம். எல் டோப்போன்னு ஒரு படம் இருக்குங்க, ரொம்ப அருமையான படம். நான் பார்த்தா கொஞ்சம் போர் அடிக்கும், பழைய படம், 80ஸ்ல வந்த படம் நினைக்கிறேன். பயங்கர ஒரு ரொம்ப டீப்பான ஒரு படம். எல் டோப்போ, எல் தனியான வார்த்தை, டோப்போ தனியான வார்த்தை. அது பெருசா ஓடாத படம் தான், ஏன்னா நிறைய பேருக்கு புரியாது. அது ரொம்ப டீப்பான ஒரு படம். அதுல ஒரு டயலாக் வரும், 2 is better than 1 வரும். 2 is better than 1, ஒருத்தர் கீழே இருந்தா எனக்கு தூக்கி விட முடியும்னு வரும். ஸோ ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு கம்பேனியன்ஷிப் இருக்குன்னா அது சும்மா கிடையாது. 2 பேர் சேரும்போது லைஃப் என்ன பெட்டரா அப்ரோச் பண்ண முடியும், என்ன பெட்டரா ஃபேஸ் பண்ண முடியும்.
நீங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தைய சீக்கிரம் பெத்துக்கலாம், அது கூட நான் சொல்லுவேன், அது கூட பெரிய சும்மா தான் கிடையாது. நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பாசிட்டிவான ஒரு மைண்ட் இருந்ததுன்னா அதை கூட நீங்க பண்ணலாம். ஆனா எல்லாரும் இப்படிதான் பார்க்கணும்னு நான் சொல்ல வரல. நான் சொன்னது போல அது பர்சனல் சாய்ஸ் தான். நீ கல்யாணமே கூட பண்ணாம இரு, அது ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. இல்ல கல்யாணம் பண்ணி ஆகணும், சீக்கிரம் பண்ணி ஆகணும், குழந்தைகள் நிறைய பெத்தே தீரணும், அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் சாதாரணமா பார்த்த அளவுல இது 2 is better than 1. தனியா ஒருத்தன் இருந்தா நிறைய சாதிக்க முடியும், பெட்டரா, அது நம்மளா நினைச்சுக்கிறது. அது காரணம் என்னன்னா நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகல. நான் சொன்ன மாதிரி சில பேர் நல்லா அக்ரெசிவா ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. சினிமாலேயே சில பேர் பார்த்திருக்கேன், சின்ன வயசுலேயே கரெக்டா கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பயங்கர சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்காங்க. சிலவங்க அவங்க மெச்சூர் ஆகிறதுக்கு டைம் ஆகும், சில நேரங்கள்ல அதுக்கு ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாதிரி இருப்பான், அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் பண்ணிக்க வேண்டியதான். அதனாலதான் நான் சொல்றேன், இதுக்குள்ள நீங்க முற்போக்குத்தனத்தையும் திணிக்காதீங்க, இதுக்குள்ள நீங்க உங்களோட தேசியத்தையும் திணிக்காதீங்க. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு கண்டிஷன்ல இருப்பான். சிலவங்க பாத்தீங்கன்னா லேட்டா தான் மெச்சூர் ஆவாங்க. அவங்க ஒரு 35 ஆனாலும் அவங்க ரெடியா இருக்க மாட்டாங்க மேரேஜ்க்கு. சிலவங்களுக்கு 4-5 குழந்தைங்களுக்குலாம் அவன் என்னைக்குமே ரெடியா இருக்க மாட்டான். ஒன்று இருந்தா போதுமா, அது ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஆனா சில நேரங்கள்ல நமக்கு சில விஷயங்களை செய்தே தீரணும்னு நம்ம நினைச்சோம்னா நமக்கு மேரேஜ் தடையா இருக்காது, குழந்தைகள் தடையா இருக்காது, அதெல்லாம் தாண்டி நம்ம கரெக்டா பண்ணிடுவோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் சொல்றேன், மேரேஜை ஒரு பிற்போக்குத்தனமான விஷயமா பார்க்க கூடாது. அது ஒரு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன். மேரேஜ் தான் குழந்தைங்களை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி குழந்தைகள் பெத்துக்கிறதையும் ஒரு பிற்போக்குத்தனமான விஷயமா பார்க்க கூடாது. வேணுமா வேண்டாமான்றதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இப்ப என்னால சரியா ஒரு குழந்தைய வளர்க்க முடியாது நீங்க நினைச்சீங்கன்னா அப்கோர்ஸ் நீங்க அது உங்க சாய்ஸ். ஆனா ஜென்ரலா குழந்தை பெத்துக்கிறது பிற்போக்குத்தனமான விஷயம், நிறைய குழந்தைகள் பெத்துக்கிறது பிற்போக்குத்தனமான விஷயம் நீங்க பார்க்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம உட்காந்து பேசுறோம், மாற்று அரசியல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். எதுக்கு இதெல்லாம் பேசுறோம்? நம்ம ஒண்ணு சொசைட்டி மாறணுன்ற ஒரு ஏம், ரெண்டாவது மேபி நமக்கே கூட பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்கலாம். மாற்றலாம் வந்தால் தானே நம்மள மாதிரியான சாமானியர்களுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் முக்கியமாக என்னன்னா நம்ம மாற்று சொசைட்டி அடுத்தடுத்துக்கு கொண்டு போகணும்னாலும் பேசுறதுக்கான காரணம் என்னன்னா நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்காக நம்ம பேசுகிறோம் அதெல்லாம். ஸோ நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயமுமே ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்காக தான். அப்படி இருக்கும்போது அந்த ஃபியூச்சரை நம்ம நெகட்டிவா ரிக்ரெசிவா பார்க்கக்கூடாது. அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். கல்யாணம் பண்றதும் பாசிட்டிவான விஷயம் தான், குழந்தைகளை பெற்றுக்கிறதும் பாசிட்டிவான விஷயம் தான். பட் சொசைட்டில சில எக்ஸப்ஷன்ஸ் இருப்பாங்க. 100ல் ஒரு 4 பேருக்கு அதுல விருப்பம் இல்லாம இருக்கலாம். அவங்களுக்கும் ஃப்ரீயான ஸ்பேஸ் கொடுக்கணும். அவங்கள உடனே தூக்கி போட்டு ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாது. 20 வயசு ஆனா ஏன்டா கல்யாணம் பண்ணலான்னு டார்ச்சர் பண்றது, அப்புறம் கல்யாணம் பண்ணியாச்சுன்னா ஏன்டா குழந்தைய பெற்றுக்கலன்றது, குழந்தைய பெற்றாச்சுன்னா ஏன்டா அவன் குழந்தை சரியா படிக்கலன்றது, அப்புறம் குழந்தைக்கு 18 வயசு ஆயாச்சுன்னா ஏன்டா அவன் குழந்தை இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கலன்றது, 24 வயசு ஆயாச்சுன்னா ஏன்டா அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்கறது, இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆனா ஜென்ரலா இன் ஜென்ரல் குழந்தைகள் அவசியம். குழந்தைகள் இருந்தால் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இருக்கும். நம்ம பண்ற எல்லா காரியமுமே அதுதான். இப்ப நாளைக்கே இப்ப நான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது ஒரு, அது உண்மையானு கூட தெரியல, உலகம் அழிஞ்சிரும் அப்படின்ற ஒரு நியூஸ் அப்ப ஸ்ப்ரெட் ஆச்சு. உடனே நிறைய பேர் சொத்தெல்லாம் வித்துட்டு ஜாலியா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிம்பாங்க. ஸோ ஏன் அவன் சொத்தை விற்கிறான் உலகம் அழிஞ்சிடும்? எனக்கு ஃபியூச்சர் இல்லை. ஆனா உலகம் அழியலன்னா என்ன யோசிக்கிறேன், எனக்கு ஃபியூச்சர் இருக்கு, என் குழந்தைகள் இருக்காங்க, பேர குழந்தைகள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபியூச்சர் இல்லைன்னு ஆகும்போது நான் என்ன பண்றேன், இர்ரெஸ்பான்சிபிளா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அதனால ஃபியூச்சர், அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்றது ரொம்ப முக்கியம். உலகத்தில் அதை விட ப்ரெஷியஸான விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ குழந்தைகள், பேர குழந்தைகள், இதெல்லாம் ரொம்ப அவசியமான விஷயம். அதை ரிக்ரெசிவா பிற்போக்குத்தனமான விஷயமா அதை பார்க்கக்கூடாது. அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அதெல்லாம் அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு பீகார்ல நிதிஷ்குமார் அவர்கள் சிஎம்ஆ பொறுப்பேற்கிறார். பெரிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இது. அது சம்பந்தமான நிறைய செய்திகளும் பார்த்தோம்னா வந்துகிட்டே இருக்கு. இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்றது வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் வேற வேற மாதிரி பார்க்கப்படுமா? ஒரு கலாச்சாரம் சார்ந்ததா இந்த குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கலாச்சாரம் சார்ந்தது. இப்போ இந்தியாவில் வந்து நம்ம இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆவரேஜா ஒரு 2 குழந்தை அப்படின்றது வந்து ஆவரேஜா இருக்கு. 1, 2 அப்படின்றது ஆவரேஜா இருக்கு. 3ன்றது ரொம்ப ரேரா மாறிடுச்சு. இப்போ வெளிநாட்டிலையும் இப்படிதான் இருக்குமா? அந்த கலாச்சாரத்துக்கு உட்பட்டு, அந்த பண்பாட்டுக்கு உட்பட்டு அவங்க 2, 3 அப்படின்றதான் ஃபிக்ஸ் பண்றதா? எப்படி இது 2, 3ன்றதை யார் ஃபிக்ஸ் பண்றது? இதான் கலாச்சாரம் இப்போ அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? இப்போ என்னன்னா, இதுல நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஆனா சாதாரணமா பார்த்த அளவுல
ஒரு காலத்துல இந்தியாவில் பாப்புலேஷன் வேகமா எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிட்டு இருந்தது இல்லையா? 60s 70sலாம் பார்த்தோம்னா பாப்புலேஷன் வேகமாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது. அதுவும் குறிப்பாக எங்கே வேகமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ரூரல் ஏரியாஸில் பாப்புலேஷன் பயங்கரமாக க்ரோ ஆகுது. ஸோ இப்போ கிராமங்களில் குழந்தைங்களை எப்படி பார்க்குறாங்க? அசர்ட்டாக பார்க்குறாங்க. எனக்கு 4 பையன் இருக்கான்னா 4 பையனும் களத்தில் இறங்கி வேலை பார்ப்பான். ஸோ எனக்கு ஒரு பையன்றது ஒரு அசர்ட், ஒரு மேன் பவர் கிடைச்சிது அப்படின்னு பார்ப்பாங்க விவசாய ஃபேமிலியில். இதே இது ஒரு நகரத்தில் வாழக்கூடியவன் வேற மாதிரி பார்ப்பான். எனக்கு 4 பையன்னா 4 பையனுக்கும் 4 ஸ்கூலில் நான் சேர்க்கணும், 4 பேருக்கும் நான் சம்பாதிக்கணும், வீட்டில் எக்ஸ்ட்ரா எனக்கு 2 ரூம் வேணும். அப்போ என் இன்கம்மை நான் இன்னும் 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ மேபி ஃபர்ஸ்ட் பையன் கொஞ்சம் சீக்கிரமாக வேலைக்கு வந்து என்னை பார்த்து பண்ணலாம் கூட கணக்கு பண்ணலாம். பட் அது சிக்கல் இருக்காங்க. அந்த 4 பேரையும் வளர்க்குறதுல சிக்கல் இருக்கு. ஸோ ஒரு சொசைட்டி வளர வளர நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிறதுன்றது கஷ்டம். அதான் யூரோப்பில் இன்னைக்கு பாப்புலேஷன் ஸ்ட்ரிங்க் ஆகுது. அவங்களால அதே ரேட்டில் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இப்போ நான் நேற்று கூட ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். லண்டனில் வந்து ரியல் எஸ்டேட் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி லண்டன் அப்புறம் ஹாங்காங்லலாம் பார்த்தா காஃபின் ஹவுஸ்ன்றாங்க. காஃபின் ஹவுஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு சவக்குழி இருக்கும்ல, அது என்ன சைஸில் இருக்கும் அந்த சைஸில் தான் வீடியோ இருக்கும் போல். ஒருத்தனுக்கு ஒரு நம்ம அந்த ட்ரெயின்லாம் பெர்த்தில் படுக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு பெர்த் தான் ஒருத்தனோட ரூம் சைஸு. அதுக்குள்ளே ஒரு சின்ன டிவி அங்கே வச்சுக்கிறாங்க, இந்த சைடில் ஏதோ கொஞ்சம் புக்ஸ் வச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு சின்ன சின்ன ஏரியாஸ்லாம் வாழ்கிறாங்க. இந்த காஃபின் ஹவுஸோட ரெண்ட்டுன்னு பார்த்தா $400 ஒரு மாதத்துக்கு. ஸோ ரியல் எஸ்டேட் வேல்யூ அவ்வளோ இருக்குது. அப்போ அவங்ககிட்ட போய் நீ 2 குழந்தை பெற்றுக்கிறியா 3 குழந்தை பெற்றுக்கிறியான்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? 1 போதும். இருக்கிற கண்டிஷனுக்கு அதுவே முடியாது, அப்படியே பண்ணால் 1 போதும் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பான். ஸோ நேச்சுரலாக அந்த அளவுக்கு சொசைட்டி எக்ஸ்ட்ரீமாக போகுது, சர்வைவலே ரொம்ப கஷ்டமாகுது. அதே மாதிரி லண்டனில் எப்படி சாமானியர்கள் வந்து கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க, சின்ன சின்ன வீடுகளில் எப்படி வாழ்கிறாங்க, ரொம்ப இனோவேட்டிவான ஹவுசஸில் எப்படி வாழ்கிறாங்க, சின்ன ஸ்பேஸில் ஒரு 90 ஸ்கொயர் ஃபீட்ல அவன் எப்படி வீடு கட்டுறான், இதெல்லாம் காட்டுறாங்க. அவன்கிட்ட போய் நம்ம 2-3 குழந்தைலாம் ஏன் நீ பெற்றுக்கலான்னு கேட்க முடியாது. அவனுக்கு இந்த கன்ஸ்ட்ரெயின் இருக்கு. நிறையா பெற்றுக்கிட்டா சிக்கல் வருது. ஸோ கல்ச்சர்ன்றது ஒன்றும் கிடையாதுங்க. கல்ச்சர் எப்போவுமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். கலாச்சாரம், பண்பாடு, கல்ச்சர் எல்லாம் ஸ்டாக்னன்ட் கிடையாது. இப்போ நம்ம சில நேரங்களில் நம்ம கலாச்சார காவலர்கள்லாம் நம்ம பழைய கலாச்சாரத்தை அப்படியே பாதுகாக்கணும்பாங்கல்ல. அப்போ ஏதோ ஒரு காலத்தில் அதுவும் புதுசாக தான் வந்திருக்கும். மேபி ஒரு 2000 இயர்ஸ் முன்னாடி அதுவும் புதுசாக தான் வந்திருக்கும். ஆனால் கல்ச்சர் இவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம சொசைட்டியில் நிறைய குழந்தைகள் பெறுவதற்கான சூழல் இருந்ததுன்னா அது கல்ச்சராக இருக்கும். இல்லை நம்ம சொசைட்டியில் கூடிய அந்த பொருளாதார சூழல் மாறி இப்போ ஹாங்காங் மாதிரி மாறிடுச்சு, சர்வைவலே கஷ்டம் அப்படின்ற சூழல் ஏற்படும் போது நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிறத தவிர்ப்பாங்க. அப்போ கல்ச்சர் அதுவாக மாறிடும். ஒரு குழந்தை பெற்றுக்கிறது இல்லாட்டி குழந்தையே இல்லாமல் இருக்கிறது கல்ச்சர் ஆயிரும். அங்கே குழந்தையே இல்லைன்னா என்ன குழந்தையே இல்லையா அப்படின்னு ஷாக் ஆக மாட்டான். ஏன்னா அது பார்ட் ஆஃப் த கல்ச்சர், அது மாறிடும். ஏன்னா அங்கே சூழல் அப்படி இருக்கு. இங்கே வந்து நோண்டுறது அவனை இல்லைன்னா அவ்வளோதான், அவனை போய் வம்பிழுக்கிறது, அந்த மாதிரியான கல்ச்சர் இங்கே இருக்கு. ஸோ அதனால அது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான புறச்சூழல் இருக்கும். இல்லை அரசுமே இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கல்ல. இப்போ கூட ரஷ்யாவில் ஒரு நியூஸ் பார்த்தேன், எக்ஸ்ட்ரா குழந்தைகளை பெற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா அரசு சொல்றதாக ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துருந்தேன். அதே போல் வந்து இந்தியாவிலுமே வந்து இந்திரா காந்தி பீரியட்ல மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தீவிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதன் காரணமாக தான் தமிழ்நாட்டில் நிறைய பாப்புலேஷன் குறைஞ்சிடுச்சு, வடக்கில் பெருசாக அதை ஃபாலோ பண்ணல, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டாலின் சொல்றாரு, இன்னைக்கு வேற ஒரு அரசியல் இருக்கிறதுனால இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு நீங்க அதிகமான குழந்தைகளை பெற்றுக்குங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது அரசியலுமே தீர்மானிக்குதா, இத்தனை குழந்தைகள் தான் மக்கள் பெற்றுக்கணும், இத்தனை பேர் தான் இருக்கணும் அப்படின்றத அந்த நாட்டினுடைய அன்னைக்கான சூழல், அன்னைக்கான கட்சிகள் இதுவுமே தீர்மானிக்குது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இப்போ பைபிளில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல மோசஸ் பற்றின ஒரு கதை இருக்கும். அதில் இப்போ மன்னர் ஃபேரல் என்ன பண்ணுவார்னா ஏதோ பிறந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே கொன்றுவார். இந்த சின்ன குழந்தைங்க எல்லாத்தையுமே கொல்றதுக்கு உத்தரவு போட்டு அதில் தான் மோசஸ் தப்பிச்சு வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு கதை உண்டு. அதை பார்க்கும்போது எனக்கு அதான் தோணும். ஒரு வகையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா பாப்புலேஷனையும் ஸ்குவீஸ் பண்ணுறாரு. குழந்தைகள் எல்லாத்தையும் விட்டாச்சுன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்ல. ஸோ அடிமைகளோட பாப்புலேஷனை கண்ட்ரோல் வைக்கிறதுக்கும் அந்த வேலையை பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ பாப்புலேஷன் சில நேரங்கள் என்ன ஆகும்னா சொசைட்டியில் சோஷியல் சேஞ்சை உருவாக்கிடும். சமூக மாற்றத்தை பாப்புலேஷன் ஏற்படுத்திடும். சில நேரம் அதனாலையும் என்ன பண்ணுவாங்கன்னா பாப்புலேஷனை ஸ்குவீஸ் பண்ணுவாங்க. சைனாவில் அதை பண்ணாங்க. அப்புறம் திரும்பி இப்போ லூஸில் விடுறாங்க. ஒரு பாயிண்ட்ல நெருக்கி பிடிச்சாங்க, ஒரு குழந்தை தான் அப்படின்ற மாதிரி நெருக்கி பிடிச்சாங்க. ரஷ்யாவில் அந்த சிக்கல் இருக்கு, பாப்புலேஷனை ஸ்குவீஸ் பண்ணுறாங்க.
அமெரிக்காலையுமே பார்த்தீங்கன்னா பெரிய பாப்புலேஷன் க்ரோத்னு சொன்னா ஒன்றும் கிடையாதாங்க. நிறைய இமிகிரன்ஸ் இருக்கிறனால ஓவரால் நம்பர்ஸ்ல பார்க்கும்போது பாப்புலேஷன் க்ரோ ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இமிகிரேஷனை மைனஸ் பண்ணியாச்சுன்னா பாப்புலேஷன் ஒன்றும் பெருசா க்ரோலாம் ஆகலை அங்கேயுமே. ஸோ அதனால இந்த பாப்புலேஷன் சில நேரங்கள் அதுக்கு ஒரு அரசியல் இம்பேக்டும் அதனால ஏற்படுத்த முடியும். குறிப்பா சொசைட்டில எப்படி அரசியல் மாற்றம் ஏற்படுத்தும்னா, இப்போ சொசைட்டில ஒரு சோஷியல் ஹைரார்கி இருக்கும். மேல ஒரு லேயர் இருப்பான், கீழே ஒரு லேயர் இருப்பான், அதுக்கு கீழே இன்னொரு லேயர் இருப்பான், அதுக்கு கீழே இன்னொரு லேயர் இருப்பான். மேல இருக்கவங்களோட ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியா இருக்கும் நிறைய நேரங்கள்ல. நான் சொன்ன மாதிரி பணம் நல்லா சம்பாதிக்கலாம் சிட்டிஸ்ல இருப்பான், அவனுக்கு வேற நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கும். ஸோ அவனால நிறைய குழந்தைங்களை பெற்றுக்க முடியாது. ஆனால் அவன் தான் ரூலிங் கிளாஸாக இருப்பான். ஸோ ஒன்று அவனோட ஸ்ட்ரென்த் கம்மியாகிட்டே இருக்கும். அந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா கீழே வேற ஒரு லேயர் வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும், அவனோட தேவைகள் அதிகமாகிட்டே இருக்கும். ஆகும்போது அந்த சிஸ்டம் பார்த்தோன்னா டீஸ்டபிளைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பிராமின்ஸோட பாப்புலேஷன் பார்த்தா 3%ன்றாங்க. 1.5% தமிழ் பிராமின்ஸ், அப்புறம் மேபி 1.5% நான் தமிழ் பிராமின்ஸ் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே இது யூபியில் பார்த்தீங்கன்னா 10%க்கு மேலே பிராமின்ஸ் இருக்காங்க. ஸோ இன்னைக்கும் அங்கே அவங்க ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு ரூலிங் கிளாஸாக இருக்க முடியுது அவங்களால. ஒரு ஏறக்குறைய பவர்ஃபுல்லான ஒரு பொலிட்டிக்கல் குரூப்பாக இருக்க முடியும். தமிழ்நாட்டில் இருக்க முடியல. ஆனால் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டிலையும் இருந்தாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, அப்போ 3% இருக்குமான டவுட் தான். ஒரு 150 இயர்ஸ்க்கு முன்னாடி பிராமின்ஸோட பாப்புலேஷன் ஓவரால் 3% தான் இருக்குமா டவுட் தான். எனக்கு தெரிஞ்சு கூட இருந்திருக்கும். ஸோ இந்த மாற்றங்கள்லாம் நடக்கும்போது அந்த சொசைட்டியோட அந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர் அது கொலாப்ஸ் பண்ணும் சில நேரங்களில். ஸோ பாப்புலேஷன்ன்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் தான். இப்போ பாப்புலேஷன் பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகலைன்னா, இப்போ ஒன்று சொல்கிறேனே, இப்போ நிறைய பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்குல்ல இந்த லாஸ்ட் 200 இயர்ஸில். ஒவ்வொன்றா மாறி 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 தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். 200 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பாப்புலேஷன் இருந்தோ அதே இடத்துக்கு நம்ம போகிறோம்னா நம்ம சிஸ்டமும் அதே இடத்துக்கு போயிடும். நம்ம அச்சீவ் பண்ண அந்த பொலிட்டிக்கல் சேஞ்ச்லாம் இருக்குல்ல, அதுவுமே இல்லாமல் அங்கே போயிடும். முதலாளித்துவமே கொலாப்ஸ் ஆயிரும். இன்னைக்கு கோக் மாதிரியான நிறுவனம்லாம் சர்வே ஆகுதுன்னா, கோக்கா இருக்கலாம், பெரிய பெரிய ஃபேக்டரிஸா இருக்கலாம், டெஸ்லாவா இருக்கலாம். ஏன்னா நிறைய மக்கள் இருக்காங்க, நிறைய கன்சியூம் பண்றாங்க. நிறைய கன்சியூம் பண்ணும் போது அந்த ஃபேக்டரிஸோட தேவையெல்லாம் வருது. பாப்புலேஷன் கம்மியாயிருச்சுன்னா அந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ இந்த சிஸ்டம் சர்வே ஆகணும்னா ஸ்டெடியான பாப்புலேஷன் க்ரோத் இருக்கணும். அப்போதான் இது சர்வே ஆகும். ஸோ பாப்புலேஷன் க்ரோத் வந்து பாப்புலேஷன் ஷ்ரிங்க் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸ்லோவாக நீங்கள் அச்சீவ் பண்ண அந்த ப்ராக்ரஸ் இருக்கு பாருங்க, பொலிட்டிக்கல் ப்ராக்ரஸ் இருக்கு பாருங்க, அதுவும் அப்படியே பின்னோக்கி போக ஆரம்பிச்சிடும். அப்படியே கொஞ்சமா பின்னோக்கி போக ஆரம்பிச்சிடும். 1800 இருந்த பாப்புலேஷன் போய் சேர்ந்துச்சுன்னா பொலிட்டிக்கலாவும் நீங்க 1800 போயிருவீங்க. அதனால பாப்புலேஷன் ஒரு சீரியஸான ஒரு மேட்டர் தான். பாப்புலேஷன் பத்தி நிறைய ரிசர்ச்லாம் இருக்கு, நானுமே கொஞ்சம் படிக்கணும் அதெல்லாம். ஓகே, இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ இவங்களுடைய இந்த கருத்துக்கு, 2 கருத்துக்கு உங்களுடைய பார்வை என்ன? தெளிவா சின்னதா உங்களுடைய பார்வை என்ன? கன்க்ளூட் பண்ணுங்க. கன்க்ளூட்னா 2 எக்ஸ்ட்ரீம் போக தேவையில்லை. நீங்க வந்து அது ஒரு ஆயுதமா எடுக்காதீங்க. இப்போ எப்பவுமே பெண்களோட ரீப்ரொடக்ஷனை அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்துற ஒரு தேவை இருக்கு. அதை ஒரு டூலா நிறைய நேரங்களில் யூஸ் பண்ற ஒரு போக்கு சொசைட்டில உண்டு. இப்ப ஆதி காலத்துல மனிதர்கள் பார்த்தோம்னா அவங்களுக்கு தேவைன்னா வேட்டையாடுவாங்க, அதுக்கப்புறம் தேவைன்னா பழத்தை பறிச்சு சாப்பிடுவாங்க, தேவையான ஆயுதத்தை கையில வச்சுப்பாங்க, ஒரு சின்ன ஒரு கல்லாலான கத்தியோ சின்ன ஒரு ஈட்டியோ இதெல்லாம் வச்சுப்பாங்க, பேசிக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஸ்லோவா அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது, அவனுக்குன்னு சில சொத்துக்கள் உருவாக ஆரம்பிக்குது. ஒரு 4-5 மிருகங்களோட அந்த தோலை வச்சு ஆடைகள்லாம் வச்சிருப்பான். அது மேபி ஒரு 2-3 ஆடைகள் அவன் கையில இருக்கும். அப்புறம் சில நேரங்கள்ல வேற சில எக்ஸ்பென்சிவ்ன்றதை விட ஒரு ரேரான ஸ்டோன்ஸ் கொஞ்சம் அவன் கைக்கு வரும். இதெல்லாம் வரும்போது என்ன ஆகுது, அவன் கையில சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அப்போ அவன் என்ன யோசிப்பான், நான் செத்ததுக்கு அப்புறம் அதை யார்கிட்ட கடத்தலாம் அப்படின்ற ஒரு தேவை அவனுக்கு வரும். அப்ப ஆதி மனிதன் சிஸ்டமேட்டிக்கா விஷயங்களை பண்ண வேண்டிய தேவைக்கு தள்ளப்படுறான். நான் பிடிச்ச மாதிரி யாரோட வேணாலும் உடலுறவு வச்சுக்க முடியாது அப்படின்ற இடத்துக்கு வரான். நான் குறிப்பிட்ட இந்த பெண்ணோட உடலுறவு வச்சாதான் இந்த பையன் என்னோட பையன்ற ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இவன் என்னோட பையனா இருக்கணும்னா நாளைக்கு வேற யாரும் அந்த பெண்ணோட உடலுறவு வைக்கக்கூடாது. ஸோ அப்ப நான் அந்த பெண்ணை வந்து வேற யார்கிட்டையும் போகாமலும் ஸ்டாப் பண்ணணும், என்னோட ப்ராப்பர்ட்டியா மாற்றணும். இந்த மாதிரியான தேவைகள்லாம் அங்கிருந்தான் வருது. பிரைவேட் ப்ராப்பர்ட்டி பெருசாக இந்த விஷயங்கள்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவன் கையில் இருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் உடைமைகளை அவனோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்றான். அப்படி பாஸ் பண்ண மேரேஜ் அப்படின்ற அந்த இன்ஸ்டிடியூஷன் உருவாகுது. ஸோ அதனாலதான் மேரேஜ்ன்ற இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப முக்கியம் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்.
நீங்க மேலோட்டமா பார்க்கும்போது மேரேஜ் எதுக்கு அவசியங்க, மேரேஜ் வந்து பெண்களை அடிமைப்படுத்துது, ஆண்கள் அப்படி பண்ணு இப்படி பண்ணு சொல்லலாம். ஆனா மேரேஜ்ன்ற இன்ஸ்டிடியூஷன் நீங்க உடைச்சிங்கன்னா பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்ற கான்செப்ட் உடைஞ்சிரும். மேரேஜ்ன்ற இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப அவசியம் பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை வந்து பாதுகாக்கணும்னா. இல்லாட்டி மக்களுக்கு மோட்டிவேஷன் இருக்காது. அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த வாய்ப்பு இல்லைன்னா சம்பாதிக்கிற மோட்டிவேஷன் மக்களுக்கு இருக்காது. இந்த வேகம் உங்களுக்கு கம்மியாயிடும் சொசைட்டில. ஸோ அந்த ஒரு சிக்கல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட்ல பார்த்தோம்னா சொசைட்டியோட ரீப்ரொடக்ஷன் கனெக்ட் ஆகுது. ஸ்ரீதர் வேம்பு ஒரு ஆங்கிள் இருந்து வராரு, நம்ம தேசத்துக்காக நம்ம ரீப்ரொடக்ஷன் தான் கொஞ்சம் ஹை ரேட்லயே வச்சுக்கணும் அப்படின்றாரு. அவர் ஒரு ஃபேக்டரியா பாக்குறாரு. ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும்னு அவர் பாக்குறாரு. ஆனா இவங்க 2 பேருடைய பார்வையிலுமே வந்து தேசம் அப்படின்றது இருக்கு பாருங்க. தேசம் இல்ல, அவங்க பார்வையில தேசம் இல்ல. இல்ல அவங்க ப்ரோக்ரசிவ் இந்தியான்றாங்க பாருங்க. அவங்க ப்ரோக்ரசிவ் இந்தியான்றாங்க. பட் இருந்தாலும் அவங்க சொல்ற கான்செப்ட் வந்து என்ன சொல்றது, அந்த தேசிய கட்டமைப்புக்கு எதிரான ஒரு கான்செப்ட் தான். இடதுசாரி கான்செப்ட் அது. இடதுசாரிகள் என்னைக்குமே அவங்களோட விஷயங்கள் எல்லாமே கேர்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மேரேஜ்ன்ற இன்ஸ்டிடியூஷனை சேலஞ்ச் பண்ணுவாங்க. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய வேற சோசியல் ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல எல்லாத்தையுமே சேலஞ்ச் பண்ணுவாங்க. கேபிட்டலிசமை சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஆண் பெண்ணுன்ற அந்த ஜெண்டர் டிவிஷன் இருக்குல்ல அதை சேலஞ்ச் பண்ணுவாங்க. ரிலிஜன்ற இன்ஸ்டிடியூஷனை சேலஞ்ச் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் நீங்க எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், சொசைட்டி கொலாப்ஸ் ஆகும். ஸோ எண்ட் ஆஃப் த டே அவங்களோட அல்டிமேட், அவங்களுக்கு இது அப்ஜெக்டிவா அதை பார்க்க மாட்டாங்க. கொலாப்ஸ் ஆகணுன்றது அவங்க ஏமா இருக்காது. அந்த இடத்துல சோசியலிசம் வரும் அப்படிதான் கதை சொல்லுவாங்க. ஆனால் எடுத்தீங்கன்னா கொலாப்ஸ் தான் ஆகும். பட் அவங்களோட ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கம்யூனிசம் அப்படிம்பாங்க, கேட்டா நாங்கள் வந்து மேரேஜ் அட்டாக் பண்ணுவோம்பாங்க, ரிலிஜன் அட்டாக் பண்ணுவோன்றாங்க, எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுவாங்க. அவங்க யூஸ்வலாக இந்த மாதிரி எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் அட்டாக் பண்ணுற ஆட்கள் கிட்ட ஒரு டிசிப்ளின் இருக்காது. பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்க மாட்டாங்க. பெரியார்ட்ட இருக்காது. அதனாலதான் பெரியார் அவர்களால ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஃபார்ம் பண்ணி அதிகாரத்தை கைப்பற்ற முடியல. அவர்னால ஏற்கனவே இருந்த ஸ்ட்ரக்சரை உடைக்க முடிஞ்சது, ஆனா புதுசா இன்னொரு ஸ்ட்ரக்சரை உருவாக்க முடியல. அதுக்கு ஒரு விதமான ஒரு டிசிப்ளின் தேவை. ஸோ அதெல்லாம் ரொம்ப அவசியமான விஷயம். அஃப்கோர்ஸ் பெரியாரோட ரோலை நான் குறைச்சலாம் மதிப்பிடல. அவரு ரோல் பண்ணியிருக்காரு. இருந்த சிஸ்டம் அடிச்சு உடைக்கிறது ஒரு ரோல் தான். அதுல அவருக்கு ஒரு ரோல் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு பெட்டரான ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டமை கிரியேட் பண்ண முடியல. அதுக்கு தேவையான ஆர்டர், ஒரு ஆர்டரை உடைக்கிறீங்க, அதுக்கப்புறம் கேயாஸ்ல இருக்க முடியாதுல்ல, இன்னொரு ஆர்டரை கிரியேட் பண்ணணும்ல. அந்த இடத்துல அதுக்கான எக்ஸ்பர்டீஸ் அவர்கிட்ட இல்லை. யூஸ்வலா இந்த மாதிரி ரிலிஜன், மேரேஜ், குழந்தைகள், அது எதை கேட்டாலும் வேண்டாம், அது தப்பு இது தப்புன்னு பேசுறவங்க கிட்ட அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டான புதுசாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ அதனால இவங்க ஒரு லெஃப்ட் ஸ்டாண்ட்ல இருந்து அவங்க பேசுறாங்க. மேபி அது பெருசா புரிஞ்செல்லாம் பேச மாட்டாங்க. நிறைய நேரம் அவங்க பேசுற நிறைய விஷயங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா தான் இருக்கும். பட் யூஸ்வலா லெஃப்ட் ஆட்களோட நிலைப்பாடெல்லாம் எடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் இருப்பாங்கல்ல, அது கேஎஸ்ல தான் கொண்டு போய் விடும். கேஎஸுக்கான விஷயங்கள் தான் அவங்க பேசுவாங்க. சரி, நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.